மரமே ஏற தெரியாதவங்க கூட சுலபமா மரம் ஏறதுக்கு சூப்பரான ஒரு ட்ரீ கிளைம்பர் மிஷின் தாங்க இது. இதை பயன்படுத்தி நம்ம எந்த விதமான மரமா இருந்தாலும் அழகா வந்து மேலே ஏறிக்கலாம். நமக்கு தேவையான பழங்களை பறிச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மிஷின். இந்த கொத்தமல்லி விவசாயம் செய்யற விவசாயிகளை பாருங்க, கடும் பனியில கூட சொற்ற மாட்டிக்கிட்டு எவ்வளோ அழகா கொத்தமல்லி அறுவடை பண்ணி அதை வந்து கட்டுறாங்க பாருங்க. ரொம்பவே வந்து விவசாயம் பண்ணுறதுலாம் கஷ்டங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க பாருங்களேன். நம்ம ஊரில் வெங்காயத்தை கையில் தாங்க அறுவடை பண்ணிட்டு இருப்போம். அந்த வீடியோவில் பாருங்கள், அதுக்கெலாம் மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன பிரமாதமாக ஈஸியாக வந்து வெங்காயத்தை அறுவடை பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. சூப்பராக இருக்கு இல்லைங்க. நம்ம ஊரெலாம் கரும்பை கையில் தான் கஷ்டப்பட்டு கட் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த வீடியோவில் பாருங்கள், இந்த ஒரு மிஷினை பயன்படுத்தி கரும்பை எவ்வளோ அழகாகவும் ஈஸியாக வந்து அறுவடை பண்ணுறாங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்களேங்க. இந்த மிஷின் எவ்வளோ பெருசாகவும் இருக்குது பாருங்கள். சூப்பராக கட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டே இருக்குல்ல. நம்ம நெல் தூத்தினோம்னா காத்தடிக்கும் போது தாங்க தூத்திட்டு இருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் பாருங்களேன், இந்த விவசாயி எவ்வளோ பிரமாதமாக ஒரு கண்டுபிடி ரெடி பண்ணியிருக்காருன்ட்டு. இதன் மூலமாக நம்ம காத்தடிக்கலாம் சூப்பராக வந்து தூத்திக்கலாம் போல். எவ்வளோ அழகாக பாருங்களேன். வேஸ்ட்டான பேரில் கட் பண்ணிட்டு அதில் ஃபேன் இன்செட் பண்ணிவிட்டு மேல் பக்கத்தை ஓட்டையை போட்டு நெல் கொட்டுறது மூலமாக ஃபேனோட காற்றை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து தூத்துறாங்கன்னு வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் இந்த ஒரு ஐடியா. விவசாயம் பண்ணுறதுலாம் உண்மையிலே ரொம்ப கஷ்டங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ண நெல் பயிரெலாம் பாருங்கள், அடித்து காற்று மயக்கி மொத்தமாக சாஞ்சிருச்சு. அப்போ கூட வந்து இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து நெல் அறுவடை பண்ணுறாங்க பாருங்களேன். ரொம்ப பாவங்க. விவசாயிகளோட நிலமெல்லாம் இப்படி தாங்க இருக்குது. நிலத்தை உழுகலான்னு டிராக்டர் கூட இருந்தால் டிராக்டரோட டயர் பாருங்கள் சேத்துல மாட்டிக்கிச்சு. அதை பாருங்கள் கயிறு வச்சு எவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி வெளியே எடுக்கிறாங்கன்னு. எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். நம்ம ஊரில் வெங்காய விதையில கையில் தாங்க நடவு பண்ணிட்டு இருப்போம். அந்த வீடியோவில் பாருங்க, அதுக்கெல்லாம் மிஷின் கண்டுபிடிச்சி டிராக்டர் அரெஸ்ட் பண்ணிட்டு எவ்வளோ அழகாக விதையில கூட்டிட்டு சூப்பராக நடவு பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. வேற லெவலில் இருக்கு பாருங்களேன். செடிகளுக்கு தொய் உரத்தை ஒரு வாளிலையோ அணுக்குடையிலோ கொண்டு போயிட்டு நம்ம ஒவ்வொரு செடிக்கும் கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருப்போங்க. ஆனால் அந்த வீடியோவில் பாருங்க, இந்த ஒரு கம்போஸ்ட் ஸ்ப்ரெட்டர் மிஷினை பயன்படுத்தி சேம் டைம்லேயே பாருங்களேன் எவ்வளோ செடிகளுக்கும் எவ்வளோ வேகமாக தொய் உரத்தை போட்டு போயிட்டே இருக்காங்க. வேற லெவலில் இருக்குல்லைங்க இந்த ஒரு மிஷின். இந்த வேஸ்டான சைக்கிள்லாம் இருக்கும் பாருங்க, எல்லாம் கைலாங்கல்ல வாங்கி வந்துட்டு அதிலே பாருங்களேன் கலப்பை வந்து ஃபிட் பண்ணிட்டு அது மூலமாக பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நிலத்தை உழுகிறதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்ட்டு. விவசாயத்தில் எப்படிலாம் வந்து கிரியேட்டிவிட்டியாக யோசிச்சு வேலை செய்கிறாங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. எங்கள் அப்பா நிலத்தை உழுகிறதுக்கு வேற லெவலான ஒரு கலப்பைங்க இது. நம்ம ஊரில் வீடு கலப்பைக்கும் வெளிநாட்டு வீடு கலப்பைக்கும் பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. எவ்வளோ அழகாக நிலத்தை உழுதுகிட்டே போகிறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கு. மரவள்ளி நடுறதுக்கு தேவையான குச்சியை நம்மளாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணிட்டு இருக்கோங்க. அந்த வீடியோவில் பாருங்களாங்க ஒரு ரேக் மாதிரி இருக்குது, அதிலே குச்சி எடுத்து வச்சுட்டு ஒரே சைஸ்லையும் வேகமாக வந்து சுலபமாக கட் பண்ணுறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குல்லைங்க இந்த ஒரு ஐடியா. நிறைய பேர் பழங்கள் அறுவடை பண்ணுறதுக்கு ஃப்ரூட் பிக்கர்ஸ்லாம் வாங்கி பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த வீடியோவில் பாருங்களேன் இவங்க எவ்வளோ பிரமாதமாக ஸ்டீல்லே பாருங்கள் பழத்தை அறுவடை பண்ணுறதுக்கு சூப்பராக ஒரு டூல் ரெடி பண்ணியிருக்காங்க. இதை பயன்படுத்தி நம்ம அழகாக வந்து அறுவடை பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக கட் பண்ணுறாங்க பாருங்கள். குறிப்பாக இந்த மாதிரி சாத்துக்குடி, கிச்சிலிக்காய், எலுமிச்சம்பழம் மரத்தெல்லாம் முள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைம் இந்த டூலை பயன்படுத்தும்போது ரொம்ப ஈஸியாக அறுவடை பண்ணி வெங்காய நாற்றுக்கு நடுறதுக்கு தேவையான குழியில் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டூல் தாங்க இது. டூலை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து குழி எடுக்கிறாங்க பாருங்கள். அது மூலமாக நம்ம சுலமாக வெங்காயத்தை நடவு பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்லங்க. நம்ம ஊர்லாம் விதைகளை கையில் தாங்க நடவு பண்ணிட்டு இருப்போம் ஆளுங்க வச்சு. ஆனால் இப்போ கூலி நல்லா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு சீடு மிஷின் மட்டும் வாங்கிட்டா போதுங்க. இதில் நம்ம விதையில கூட்டிட்டு நம்மளே மேலே தள்ளிட்டு போது மூலமாக சுலமாக வந்து விதையில் நடவு பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்லங்க இந்த ஒரு மிஷின். இங்கே பாருங்க நிலத்தை உழுகிறதுக்கு சூப்பரான ஒரு மினி டிராக்டருங்க. இது பார்க்கறதுக்கே பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு. இதில் உட்காந்துட்டு எவ்வளோ சூப்பராக வந்து உழுதுட்டே போகிறாரு பாருங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல இந்த ஒரு டிராக்டர். கடலையே பிரித்து எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின் தாங்க இது. நம்மளாம் என்ன பண்ணுவோம், கடலையை வந்து புளிங்கிட்டு கையில் கஷ்டப்பட்டு ஆஞ்சிட்டு இருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன் அந்த கடலை செடியெல்லாம் ஃபுல்லாக காய வச்சுட்டு இந்த மிஷினில் எடுத்து போகிறது மூலமாக எவ்வளோ அழகாக வந்து கடலை மட்டும் தனியாக பிரித்து மூட்டை பிடிக்கிறாங்கன்னு. சூப்பராக இருக்குது பாருங்க இந்த ஒரு மிஷின். நம்ம ஊரெல்லாம் கரும்பை கையில் தாங்க அறுவடை பண்ணிட்டு இருப்போம். அந்த வீடியோவில் பாருங்கள் இந்த ஒரு மிஷினை பயன்படுத்தி ஈஸியாக கரும்பு அறுவடை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அறுவடை பண்ண மொத்த கரும்பையும் ஒன்றா வந்து சூப்பராக கொண்டு வராங்க பாருங்களேன். வேறு லெவலில் இருக்குல்லங்க. இப்போ வர பொங்கல் வரப்போது இந்த மாதிரி டைமில் இந்த மிஷினோட வேலை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நம்ம செடிகளுக்குலாம் எருவு போனோம்னா பக்கெட்லேயே அணுக்குள்ளே கொண்டு போய்ட்டு கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருப்போங்க. ஆனால் அந்த வீடியோவில் பாருங்களாங்க என்ன பிரமாதமாக அதுக்கெல்லாம் மிஷின் கண்டுபிடிச்சி சூப்பராக பாருங்கள் எருவு போட்டு போயிட்டே இருக்காங்க. வேறு லெவலில் இருக்கு பாருங்களேன். அடங்க பாருங்கள் சூப்பரான ஒரு கலப்பை தாங்க இது. நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய சட்டி கலப்பெல்லாம் ஒரு 3-4 சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பாருங்களேன் 2 தான் இருக்குது. அது 2 வச்சு எவ்வளோ அழகாக வந்து நிலத்தொழுது பாத்தி போட்டே வராங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நெல் அறுவடை பண்ணுற மிஷின்லாம் ஒரு ஆள் வந்து தள்ளிட்டு போகிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் இந்த மிஷின் பாருங்களேன் ஒரு டிராக்டர் மாதிரி இருக்குது. அதிலே பாருங்கள் ஆள் உட்காந்துட்டு ஓட்டிகிட்டு போகிறது மூலமாகவே எவ்வளோ அழகாக அந்த நடவு பண்ணிட்டே போகிறாங்க. இப்போலாம் கூலி ஆளுங்க கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நெல் நடவு பண்ணுறது மூலமாக நம்ம ஈஸியாக வந்து வேலையை முடிச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்களேன். பழத்தை நம்மளாம் தண்ணியில் விடுறதுக்கு ஒரு ஆள் உட்காந்துதாங்க அள்ளி போட்டுட்ருப்போம். ஆனால் அந்த வீடியோவில் பாருங்களேன் இந்த ஒரு விவசாயி எவ்வளோ பிரமாதமாக ஆட்டோமேட்டிக்காக பாருங்களேன் உரம் தண்ணியில் விடுற மாதிரி சூப்பராக ஒரு பேரல் செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். செடிகளுக்கு உரம் போடுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின் தாங்க இது. இந்த மிஷினில் நம்ம உரத்தை கொட்டிட்டு தள்ளிட்டு போகிறது மூலமாகவே சுலபமாக வந்து மண்ணும் கொத்தி உரமும் போட்டுக்கலாம். விவசாயிகளுக்கெலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின் தாங்க இது. நம்ம ஊரில் தாங்க செடிகள் நடவு பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு கீழே குனிஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக வந்து வேலை செய்கிறாங்கன்ட்டு. சும்மா படுத்தபடியே பாருங்களேன் எவ்வளோ அழகாக செடிகள் நடவு பண்ணிட்டு வராங்க. சூப்பராக இருக்குதுங்க இந்த ஒரு ஐடியா.
உருளைக்கிழங்கு அறுவடைக்கு சூப்பரான ஒரு மிஷின் தாங்க. இந்த மிஷினை நம்மளே மேனுவலாக ஆப்ரேட் பண்ணி அழகாக வந்து அறுவடை பண்ணிக்கலாம். எவ்வளோ அறுவடை பண்ணிட்டே போகிறாங்க, சூப்பராக இருக்குல்ல. வயலுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின் தாங்க இது. நம்ம நார்மலாக ஸ்ப்ரே மிஷின் வச்சு மருந்து அடிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து கவர் பண்ண முடியும். ஆனால் இந்த மிஷின் பாருங்களேன் எவ்வளோ தூரத்துக்கு வந்து கவர் பண்ணுதுன்ட்டு. இந்த மிஷினை பயன்படுத்தி நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு ஏக்கரா வந்து சும்மா ஒரு 10 நிமிஷம் அடிச்சுட்டு முடிச்சிடலாம் போலங்க. சூப்பராக இருக்குல்ல. பேர் வீட்டில் தென்னை மரம்லாம் இருக்குங்க. ஆனால் மரம் ஏற தெரியாமல் இளநீலாம் அப்படியே பறிக்காம விட்டுருவாங்க. அந்த மாதிரி டைம் இந்த மாதிரி மிஷின் மட்டும் வாங்கிட்டா போதுங்க. இதை பயன்படுத்தி நம்ம சுலபமாக அந்த மரம் ஏறி தேங்காய்லாம் பறிச்சிக்கலாம். இதை பயன்படுத்தி தென்னை மரம் மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான மரம் ஏறிக்கலாம். சூப்பராக இருக்குல்லங்க. உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணுறதுக்கு நம்ம நிறைய மிஷின்ஸ்லாம் பார்த்துருப்போங்க. ஆனாலும் இன்னும் கிராமங்களில் இந்த மாதிரி தாங்க டூலை பயன்படுத்தி மேனுவலாகவே பாருங்களேன் எவ்வளோக்கா மண்ணை கொத்தி உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு. கேரட்டை அறுவடை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க ரொம்பவே மண்ணாக இருக்கும். அதெல்லாம் பாருங்களேன் இந்த ஒரு மிஷினில் போட்டு இவங்க எவ்வளோ அழகாக வந்து வாஷ் பண்ணி சூப்பராக வந்து மூட்டை பிடிச்சி பேக் பண்ணுறாங்கன்னு சூப்பராக இருக்கிறாங்க. அடங்க பாருங்கள் மக்களே, இந்த டிராக்டர் மாதிரி ட்ராலிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாருங்கள் என்ன பிரமாதமாக ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது மூலமாக நம்ம எங்கெல்லாம் மூவ் பண்ணி கொண்டு போய்க்கலாம் போல. சூப்பராக இருக்குது பாருங்களேன். உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணுறதுக்கு நம்ம நிறைய மிஷின்லாம் பார்த்துருப்போங்க. ஆனால் அந்த வீடியோவில் பாருங்கள் கலப்பையை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணிட்டு போகிறாங்க. இது மூலமாக நம்ம ஈஸியாக வந்து உருளைக்கிழங்கு கலெக்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்லங்க. இப்போலாம் வயலுக்கு தண்ணியே நிறைய இடங்களில் இந்த மாதிரி தாங்க பாய்ச்சுறாங்க. பைப்லேயே பாருங்கள் சின்ன சின்ன ஹோல்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சும் போது பாருங்கள் எப்படி வந்து ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு. சூப்பராக இருக்குல்லங்க. நம்ம வீட்டில் வளரக்கூடிய செடியோ தோட்டத்தில் வளரக்கூடிய செடியோ நம்ம ஊருக்கு எங்கேயும் போயிட்டுனா தண்ணி இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து வாடி போயிருங்க. அந்த மாதிரி டைமில் இந்தமாரி ஒரு போட்டை மட்டும் வாங்கிட்டா போதுங்க. வாட்டர் கேனுடைய அடியிலே வந்து மூடிட்டு தண்ணியை திறந்து விட்டால் போதுங்க. ட்ரிப் இரிகேஷன் மாதிரி சுட்டாக போயிட்டு ரொம்ப நாளைக்கு வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்க. விவசாயிகளுக்குலாம் சூப்பரான ஒரு டூல் தாங்க இது. நம்ம களை எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம், ரொம்ப நேரம் வந்து குளிஞ்சபடியாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம் இந்த மாதிரி டூல் மட்டும் வாங்கி காலில் மாட்டிட்டா போதுங்க. சும்மா உட்காந்தபடியாக வந்து வேலை செஞ்சுக்கலாம், அறுவடை பண்ணுறதுக்கும் ஈஸியாக பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த ஒரு விவசாயி பாருங்க எவ்வளோ பிரமாதமாக ஒரு பெரிய பட்டத்தை டிராக்டரை கனெக்ட் பண்ணிட்டு ஓட்டிட்டு போகிறது மூலமாக பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து பறக்க விட்டு சந்தோஷமாக வந்து இருக்காங்க. பார்க்கறதுக்கே உண்மையில அழகாக இருக்குங்க. நீங்கள் இப்போ பார்க்குறதாங்க இன்ட்ரோ வீடியோ. இதை பயன்படுத்தி பாருங்கள் செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்போ இல்லாமல் எவ்வளோ அழகாக களைகளும் ரிமூவ் பண்ணி விட்டு சேம் டைமில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து மண்ணான ஸ்டே போகுது. சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு மிஷின். இப்போலாம் கூலியான கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி டைம் மிஷின் வாங்கிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க விவசாயிகளுக்குலாம். மண்ணை கொத்துறதுக்குலாம் பாருங்கள் சூப்பராக ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த முன்னாடி பாருங்கன்னா ஒரு ஃபோல்க் டிசைனில் இருக்குது, அதான் மெயின் போல். எவ்வளோ அழகாக வந்து மண்ணை கொத்தி கொத்தி போட்டே போகுதுன்னு பாருங்களேன், வேறு லெவல். கோதுமையை காய வைக்கிறதுக்கு நம்ம காலை வச்சோ இல்லை முறத்தை வச்சு துவை விட்டுட்டு இருப்போங்க. அந்த வீடியோவில் பாருங்களாங்க என்ன பிரமாதமாக ஆட்டோமேட்டிக்காகவே துவை விடுற மாதிரி சூப்பராக ஒரு மிஷின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளோ அழகாக துவை விட்டே இருக்கு பாருங்களா, வேறு லெவலில் இருக்குல்லங்க. நம்மளாம் நிலத்தை உள்ளது மண் அடிக்கிறதுக்கு தனியாகவும் உரம்போது தனித்தனியாக வேலை செஞ்சுட்டு இருப்போங்க. ஆனால் அந்த வீடியோவில் பாருங்க இந்த ஒரு மிஷினை பயன்படுத்தி சேம் டைம்ல நிலத்தை உள்ளது மண் அடிச்சுட்டு உரமா எவ்வளோக்கா போட்டு பாருங்க வேற லெவலில் இருக்குல்ல. பாருங்க மல்ச்சிங் சீட் போடக்கூடிய மிஷினை டிராக்டர் கனெக்ட் பண்ணி போட்டு தாங்க பார்த்துருப்போம். ஆனால் அந்த வீடியோவில் பாருங்க மாட்டிலே வந்து கனெக்ட் பண்ணி எவ்வளோக்கா வந்து போட்டுட்டு மண்ணை அடிச்சுட்டே போகிறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. நிலத்தை உழுகிறதுக்கு சூப்பரான ஒரு வாக்கிங் டிராக்டர் தாங்க இது. இதை பயன்படுத்தி நிலத்தை உழுது மட்டும் இல்லாமல் பாருங்களேன் டயரை வந்து சின்னதாக கட் பண்ணி அதை கயிறு மூலமாக டிராக்டர் அட்டாச் பண்ணிட்டு ஏதோ ஸ்கேட்டிங் போகிற மாதிரி போகிறாங்க பாருங்க. சூப்பராக இருக்குல்லங்க பார்க்கறதுக்கு. இந்த விவசாயி பாருங்க 2 குச்சியில் யூரியா போய் டிஏபி போய் கட் பண்ணி கட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்களேன் அதை பயன்படுத்தி ஒரு வயலுக்கு தண்ணி ஃபுல்லாக பாஞ்சுது. அதை பாருங்களேன் எவ்வளோ பிரமாதமாக வேறு வயலுக்கு மாற்றி விடுறதுக்கு பயன்படுத்துறாருன்னு வேறு லெவலில் இருக்குல்லங்க இந்த ஒரு ஐடியா. ஒரு தோட்டத்தில் வரக்கூடிய பில்லெல்லாம் கட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு கிராஸ் கட்டர் மிஷின் தாங்க இது. இதை பயன்படுத்தி தள்ளது மூலமாக பாருங்களேன் எவ்வளோக்கா வந்து பில்லெல்லாம் கட் பண்ணுறாங்க. வேறு லெவலில் இருக்குல்லங்க இந்த ஒரு மிஷின். இந்த ஒரு விவசாயி பாருங்கள் ஓஸ் மூலமாக செடிகள் தண்ணி பச்சும்போது நிறைய தண்ணி வேஸ்ட்டாக போகுதுன்னு ஓசை சின்ன சின்ன ஓல்ஸை போட்டு அதில் தோலை தூக்கி வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு செடிகள் தண்ணி பாய்ச்சிட்டாருன்னு பாருங்களேன். செடிகளுக்கு உரத்தை சுலபமாக நின்னபடியே போட்டு போகிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா தாங்க. இந்த வேஸ்டான தண்ணி கேன் இருக்கும் பாருங்கள், அது அடிப்பக்கத்தை வந்து கட் பண்ணிவிட்டு அது கீழே பாருங்கள் பைப்பு டச்சப் பண்ணிட்டு மேலே வந்து உரத்தை போட்டுட்டு எவ்வளோக்கா வந்து செடிகளுக்கு போட்டு போகிறாங்க. வேறு லெவலில் இருக்குல்லைங்க இந்த ஒரு ஐடியா. அடங்க பாருங்கள் மக்களே, இவங்க கரண்ட்டு டீசல் எதுவுமே இல்லாமல் வயலுக்கு எவ்வளோக்கா வந்து தண்ணி பாய்ச்சுறாங்கன்ட்டு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குது அதை வந்து மோட்டர் அடைச்சி பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் பாருங்கள் போரில் ஃபிட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன் அதை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து வயலுக்கு தண்ணி பாய்ச்சுறாங்கன்னு சூப்பராக இருக்குதுங்க இந்த ஒரு ஐடியா. செடிகளுக்கு உரத்தை நின்னபடியே போகிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா தாங்க. இது வேஸ்ட்டான வாட்டர் கேன்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் எடுத்து அடிப்பதை கட் பண்ணிவிட்டு அதை பாருங்கள் குச்சியில் எடுத்து அட்டாச் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக மேலே உர போட கீழே போய் சேர்த்துன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குதாங்க இந்த ஒரு ஐடியா. அடங்க பாருங்கள் மக்களே, மக்கள் சோத்தில் இருக்கக்கூடிய சோகையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்குள்ள வந்து டூல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த குட் பை அக்லி படத்தில் அஜித் போட்டுருப்பாரு பாருங்க, அந்த மாதிரி ஒன்று மாட்டிக்கிட்டு எவ்வளோ அழகாக தோல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குல்லங்க. நம்ம ஊரில் வெங்காயத்தை கையில் தாங்க நடவு பண்ணிட்டு இருப்பான். அந்த வீடியோவில் பாருங்கள் இந்த ஒரு மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக வெங்காய நேரத்துக்கு நடவு பண்ணிட்டே வராங்கன்னு. இனி வரும் ஃபியூச்சரில் இந்த மாதிரி தான் வந்து நடவு பண்ண போகிறோம் போலங்க, ஏன்னா கூலி வந்து கிடைக்க மாட்டுறாங்க. சூப்பராக இருக்குல்லங்க அந்த ஒரு மிஷின். டெக்னாலஜி எந்த டெவலப் ஆகிட்டே இருக்குன்னு பாருங்கள்.
மக்களே நம்மளாம் தண்ணி கேன் வேஸ்டேஜ்லாம் தூக்கி போட்டுருவோங்க. ஆனால் அந்த வீடியோவில் பாருங்கள், அந்த தண்ணி கேனே கட் பண்ணி மண்ணெல்லாம் போட்டு எவ்வளோ சூப்பராக செடி வளர்க்குறாங்க. மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி கேனே பயன்படுத்தி பாருங்களேன், எவ்வளோ அழகாக வந்து ட்ரிப் இரிகேஷன் தண்ணியை வந்து பாய்ச்சுறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு 80லேருந்து 100 கிலோ இருக்குங்க இந்த மூட்டை. அதை வந்து நம்ம 2 ஆள் பிடிச்சி எடுத்து வச்சாலுமே வண்டியில் சிரமமாக இருக்கும்ட்டு இங்கே பாருங்களேன், டிராக்டரோட டயர்லேயே வந்து கையில் கட்டிட்டு அதை பயன்படுத்தி பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக வந்து வண்டிக்கு எடுத்து வைக்கிறாங்க. சூப்பரான ஒரு ஐடியாங்க இது. வாயத்தாரெல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு மிஷினை பயன்படுத்தி பாருங்களேன், அந்த வாயத்தாரெல்லாம் எவ்வளோ அழகாக கட் பண்ணி எருவாக மாற்றுறாங்கன்னு வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். டெக்னாலஜி இந்த அளவு டெவலப் ஆகிட்டே போகுது பாருங்கள். சூப்பராக இருக்குல்லங்க இந்த ஒரு மிஷின். நம்ம கடலெல்லாம் பிடுங்க போனோம்னா கடைசியில் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சமாக வந்து எடுத்து அதை முறுக்கி எடுத்துகிட்டு வருவோம் பாருங்கள். அந்த மாதிரி இந்த ஒரு டூலை வச்சு அழகாக கட் பண்ணுறாங்க பாருங்கள். அது சூப்பராக இருக்குல்லங்க பார்க்கறதுக்கு. நம்ம ஒவ்வொரு பாத்திக்கும் தண்ணி திறந்து விடுறதுக்கு மண்ணுட்டு வச்சு வெட்டி திறந்து விட்டுருப்போங்க. ஆனால் இந்த வீடியோவில் பாருங்களேங்க, என்ன பிரமாதமாக அந்தந்த பாத்திக்கு நேரம் வந்து பைப் கனெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ சூப்பராக வந்து தேவைப்பட மட்டும் திறந்து தண்ணி பாய்ச்சிக்கலாம் போல. வேறு லெவலில் இருக்குல்லங்க இந்த ஒரு ஐடியா. கம்பூர்லாம் நெல்லை வரிசை நடவு பண்ணுறது கயிறை வச்சுட்டு அது மூலம் நடவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் வெளிநாட்டுலாம் பாருங்களேன், கட்டையை வச்சு ஒரு கட்டமாக வந்து போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அதை வந்து எவ்வளோ நடவு பண்ணிட்டு வராங்கன்னு. சூப்பராக இருக்குல்லங்க இந்த ஒரு ஐடியா. செடிகளுக்கு உரத்தை நின்னபடியே சுலபமாக போகிறதுக்கு சூப்பரான ஒரு பேக் ஃபெர்டிலைசர் அப்ளிகேட்டர் மிஷின் தாங்க இது. இதை மட்டும் வாங்கினா போதும், அதை பயன்படுத்தி உரத்தை நீங்கள் சுலபமாக வந்து போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குல்லங்க இந்த மிஷின். இந்த ஒரு விவசாயி பாருங்கள், களைக்கொல்லி மருந்து செடி மேலே படாமல் அடிக்கிறதுக்கு என்ன பிரமாதமாக ஸ்ப்ரே மிஷின்லேயே பாருங்கள் ஒரு ஹேண்டில் மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை பிடிச்சிட்டே பாருங்களேன், எவ்வளோ அழகாக வந்து களைக்கொல்லி வந்து படாமல் கவர் பண்ணி அடிச்சுட்டே வராரு. வேறு லெவலில் இருக்குல்லங்க இந்த ஒரு ஐடியா. அடடா, அந்த காலத்துலாம் பாருங்களாங்க, கிணத்துல இருக்கிற தண்ணியை வயலுக்கு பாய்ச்சறதுக்கு என்ன பிரமாதமாக மாடுகளை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக சுத்த வைக்கிறது மூலமாக தண்ணி வந்து இறைச்சிருக்காங்கன்னு சூப்பராக இருக்குது பாருங்களேன் அந்த ஓல்டு இரிகேஷன் சிஸ்டம். கரும்போட சோகையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டூல் தாங்க இது. பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாகவும் வேகமாகவும் ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்களேன். கரும்பில் எந்த அளவுக்கு இந்த மாதிரி சோகலாம் இல்லாமல் க்ளீனாக பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சைஸும் அதிகமாக வரும், ஈல்டுமே வந்து நல்லாவே கிடைக்குங்க. சூப்பராக இருக்குல்லங்க இந்த ஒரு டூல். மக்காச்சோள விதைகளாக நம்மளாம் கஷ்டப்பட்டு அடித்து பிரிச்சுட்டு இருப்போங்க. அந்த வீடியோவில் பாருவாங்க இந்த ஒரு மிஷினை பயன்படுத்தி இவங்க எவ்வளோ அழகாக வந்து பிரித்து எடுக்கிறாங்க. சும்மா மக்காச்சோளத்தை உள்ளே போட மட்டும் தாங்க செய்கிறாங்க, விதை மட்டும் தனியாக அழகாக பிரித்து கொடுக்குது பாருங்க. சூப்பராக இருக்குல்ல. நம்ம ஊரில் நெல் அத்தை வரிசையை நடவு பண்ணுறதுக்கு கயிறை கட்டி நடவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் வெளிநாட்டுலாம் பாருங்களாங்க, குச்சியில் பயன்படுத்தி அதெல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு கட்டமாக ஆக்கிட்டு அதில் பாருங்கள் நடுறது மூலம் எவ்வளோ சூப்பராக நேரம் நடவு பண்ணிட்டு வராங்க. வேறு லெவலில் இருக்குல்ல இந்த ஒரு ஐடி. நம்ம வீட்டு தோட்டங்களில் வளரக்கூடிய செடிகள்லாம் தண்ணி பாய்ச்சதுக்கு சூப்பரான ஒரு ஸ்ப்ரிங்க்லர் தான் இதை பயன்படுத்தி சுலபமாக நம்ம தண்ணியெல்லாம் வந்து பாய்ச்சிக்கலாம். எவ்வளோ அழகாக வந்து தண்ணி எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணி விடுது பாருங்களேன். வேறு லெவலில் இருக்குல்ல. நம்ம ஊரில் சேடை ஓட்டினதுக்கப்புறம் நெல் விதையை நம்ம தாங்க சேத்துல இறங்கி விதைச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த வீடியோவில் பாருங்கள், அந்த நெல் விதையத்துக்கு கூட வந்து மிஷின்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மிஷினில் விதையில கூட்டிட்டு எவ்வளோ அழகாக வந்து வச்சுட்டே போகிறாங்க பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்குன்னு பாருங்கள்.